ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆக்சுவலி நான் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அப்செட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற போது எல்லாருக்கும் கவலையாக தானே இருக்கும். அவ்வளோ ஈஸியாக தோல்வியெல்லாம் ஒத்துக்கக்கூடிய பர்சன் கிடையாது. பட் என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 45 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இல்லையா? ஸோ 35 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் நமக்கு குறைஞ்சிருக்க வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 3.4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஓகேவா? நம்ம 67.05 ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 63.85 அதில் வந்து நிற்கிது. ஸோ ஃப்ளக்சுவேஷன் தான், அதுவுமே வந்து கொஞ்சம் ஏற இறங்க அப்படி தான் இருக்கும். ஸோ 63.85 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம 35 டேஸோட ரிசல்ட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? டயட்டு, எக்ஸசைஸு, வாக்கிங் இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. 35 டேஸில் 3.4 கிலோன்னு வச்சுப்போம் குறைஞ்சிருக்கு. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் 10 நாள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் நமக்கு 10 நாளில் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ குறைஞ்சிட்டு போகுது. ஸோ இது கொஞ்சம் பேட் தான். ஸோ அப்படி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் இருக்கும். பட் அப்படிலாம் நம்ம ஈஸியாக நம்மளோட தொழில் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், இன்னும் 10 நாள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னும் போது நம்மளோட டயட்டை இப்போ இடையிலேயே நம்ம நிறைய இது மிஸ் பண்ணியிருப்போம். ஃபுட்லேயும் இல்லை ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சோம், ஒரு 7 kgs ஆச்சும் குறைக்கணும். 45 டேஸில் 7 kgs குறைக்கணும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஏன்னா இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, 10 நாள் இருக்குது. ஸோ நம்ம இன்னமும் நம்ம எஃபோர்ட் போட்டு மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நெவர் எவர் கிவ் அப் until your goal is reached. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஐ திங்க் இது இப்போ குட்டி தோக்குற மாதிரி இருந்தாலும் ஃபைனலாக பார்ப்போம் நம்ம இன்னும் எவ்வளோ தான் நம்ம வெயிட்டை குறைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். எப்பயுமே வந்து சோர்ந்து போனாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? பை.